Hi all, welcome to Exam Edge YouTube channel. ஸோ என்ன பார்த்துட்டு இருந்தோம் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தா கான்செப்ட் கிளாரிட்டிலாம் இருந்ததா. ஸோ எல்சிஎம்னா எனக்கு அது என்ன கொடுக்கும் அப்படின்னா எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் ஆகக்கூடிய நம்பர் கொடுக்கும். இன்கேஸ் எனக்கு இன்க்ரீஸ்ட் பை 17 அப்படின்னு கொடுத்துருந்தா என்ன பண்ணணும், we need a some number that have to be increased by 17 that is to be divisible by the number அப்படின்னு சொல்லி ஒரு லாஸ்ட் ஒரு குழப்பமான சம்மோட முடிச்சிருந்தோம்னு நினைக்கிறேன். ஸோ அது ஃபுல்லாக கிளாரிட்டி கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரிமைனிங் 11ல இருந்து 16 இருக்கிற சம்ஸை இப்போ நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். இங்கேயும் திரும்பியும் சொல்றேன், ஒரு சம்மும் ஒரு மெத்தட்ல தான் இருக்கு. ஸோ அந்த ஒரு சம்ல என்ன லாஜிக் ஃபாலோ பண்றோம், எல்சிஎம்ஆ ஹெச்சிசிஎஃபா அவ்வளவுதான். பட் எங்க எல்சிஎம் யூஸ் பண்றோம், எங்க ஹெச்சிசிஎஃப் யூஸ் பண்றோம், எங்க என்ன ரிமைண்டர் கொடுத்துருந்தா நம்ம எங்க பிளஸ் பண்றோம், எங்க மைனஸ் பண்றோம், தட் இஸ் டு பி அண்டர்ஸ்டுட். சரியா, பிளைண்ட் மக்கப் கிடையாது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு, ஃபைண்ட் த smallest number when divided by 35, 56 and 91 leaves a remainder of 7 in each case அப்படின்னு இருக்கு. So find what is the smallest number. So smallest அப்போ நமக்கானது LCM தான். ஸோ அதுல எந்த டவுட்டும் இல்லை. பட் எனக்கு எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் ஆகக்கூடிய நம்பர் வேணாம். எனக்கு என்ன நம்பர் வேணும் அப்படின்னா that leaves a remainder of 7 in each case. அப்போ LCM of 35, 56 and 91 கண்டுபிடிச்சா எனக்கு எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் ஆகிற நம்பர் கிடைக்கும். பட் ஐ நீட் அ நம்பர் which is have to give remainder 7 இல்லையா, அப்போ பிளஸ் 7 பண்ணிடணும். வர்ற நம்பரை பிளஸ் 7 பண்ணா அதான் நம்மளுடைய ஆன்சர். இப்போ என்ன பண்ணணும், எல்சிஎம் ஆஃப் 35, 56 and 71 வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா, ஸோ அப்போ எல்சிஎம் ஆஃப் 35, 56 and 71 கண்டுபிடிச்சிடலாமா. ஸோ எல்சிஎம் ஆஃப் 35, 56, 71 இல்லை 91 நினைக்கிறேன். ஓகே, ஸோ 56 and 91. ஸோ 35 நம்ம எப்படி எழுதலாம், 5 into 7 அப்படின்னு எழுதிக்கலாமா. அடுத்து 56 எப்படி எழுதலாம் நம்ம, 8 into 7. ஸோ 8 2 cube அப்படின்னு எழுதிக்கலாமா. ஸோ 2 cube into 7. அடுத்து 91 எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 into 13. மேம் மெகப் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இல்லை இல்லை, ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ப்ளஸ் இது வந்து ரொம்ப சிம்பிளான நம்பர்ஸ் தான், பெரிய பெரிய நம்பர்ஸ்லாம் எதுவும் இல்லை. ஸோ அதனால தான் நான் எப்படி எழுதிட்டேன். இப்போ எனக்கு எல்சிஎம் வேணும். எல்சிஎம்னா என்னது, நமக்கு கிரேட்டஸ்ட் பவர் ஆஃப் அ மல்டிபிள் இல்லையா. ஸோ கிரேட்டஸ்ட் பவர் 2ல என்ன இருக்கு, 2 கியூப். ஸோ 5 அடுத்து 7 into 13 அப்படின்னு இருக்கு. ஸோ 2 கியூப் 8, 8 into 7 56 இல்லையா. ஸோ 56, 13 into 5 அப்படின்னா 65 அப்படின்னு வரும். ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா எனக்கு எக்ஸாக்டா டிவிசிபிள் ஆகக்கூடிய நம்பர் கிடைக்கும். ஸோ 65 into 50 அப்படின்னு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 65 into 6 அப்படின்னு பண்ணிட்டு ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு 65 into 56 என்ன அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ 5 5s are 25, 2 இருக்கும். ஸோ 6 5s are 30, 30 plus 2 32. ஸோ 3250. அடுத்து இங்கே 6 5s are 33 இருக்கும். ஸோ இங்கே 6 6 are 36, 36 plus 3 39. ஸோ 0 9 plus 5 14 1. ஸோ 63640 is our LCM. ஸோ இந்த 3640 அப்படின்றது is a smallest number that is exactly divisible by 35, 56 and 91. But I need a number which on divided by 35, 56 and 71 leaves a remainder 7. ஸோ அப்போ எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பிளஸ் 7 அப்படின்னு பண்ணிட்டா எனக்கு என்ன கிடைச்சிடும், எனக்கு ரிமைண்டர் வரக்கூடிய அந்த நம்பர் கிடைச்சிடும். ஸோ என்னுடைய ஆன்சர் 3647 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரைட்டா. ஸோ எதனால இங்கே பிளஸ் பண்றோம் அப்படின்னு புரியுதுல, எனக்கு எக்ஸாக்டா டிவிசிபிள் ஆகக்கூடிய நம்பர் வேணாம், எனக்கு ரிமைண்டர் 7 வர்ற மாதிரி நம்பர் வேணும். ஸோ அதனால எனக்கு நான் என்ன பண்றேன், எக்ஸாக்டா டிவிசிபிள் ஆகக்கூடிய நம்பர்ல இருந்து நான் பிளஸ் 7 அப்படின்னு பண்ணிட்டா எனக்கு ரிமைண்டர் 7 வந்துடும் இல்லையா. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, ரெக்டாங்குலர் கோர்ட்யார்ட் இஸ் 18 meter 72 meter long. ஸோ 18 meter 72 centimeter long. இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க லென்த். ஸோ அடுத்து எனக்கு width அப்படின்னு தான் கொடுக்க போறாங்க. 13 meter 20 centimeter broad. ஸோ 13 meter 20 centimeter broad. இது வந்து ரெக்டாங்குலர் கோர்ட்யார்ட் அப்படின்னு அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ ரெக்டாங்குலர் கோர்ட்யார்ட் இருக்கு. ஸோ இதனுடைய லென்த் இதுதான் L, இதுதான் நம்மளுடைய பிரெத் B அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அடுத்த பார்ட் ஆஃப் த கொஸ்டின் போலாமா, என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு, இட் இஸ் டு பி பேவ்டு வித் ஸ்கொயர் ஆஃப் ஸ்கொயர் டைல்ஸ் ஆஃப் சேம் சைஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ இட் இஸ் டு பி பேவ்டு வித் ஸ்கொயர் டைல் ஆஃப் சேம் சைஸ். ஃபைண்ட் த லீஸ்ட் பாசிபிள் நம்பர் ஆஃப் சச் டைல்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ இங்க லீஸ்ட் பாசிபிள் நம்பர் ஆஃப் சச் டைல்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ என்ன பண்ணணும்னு ஃபர்ஸ்ட் சொல்றேன். It is to be paved with a square tile of same size அப்படின்னு இருக்கா. ஸோ இந்த ரூம் இருக்கு, இந்த ரூம்ல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா டைல்ஸ் ஃபில் பண்ண போறேன். டைல்ஸ் வந்து எங்க ஃப்ளோர்ல பண்ணுவோம் இல்லையா. ஸோ டைல்ஸ் வந்து ஃபில் பண்ண போறோம். அந்த டைல் வந்து எனக்கு ஸ்கொயர் டைல். ஸோ இந்த விட்த் லென்த் எல்லாமே எனக்கு ஏ தான். அப்போ இங்க நம்பர் ஆஃப் டைல்ஸ் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், ரூம் சைஸ்
by tile size அப்படின்னு போட்டா எனக்கு நம்பர் ஆஃப் டைல்ஸ் கிடைச்சிருமா, ரைட்டா? ஸோ ரூம் சைஸ் நமக்கு கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க எல் பிக், பட் டைல் சைஸ் வி டோன்ட் நோ. இப்போ இங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா லீஸ்ட் நம்பர் ஆஃப் டைல்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ எனக்கு இங்க என்ன லீஸ்டா வேணும் அப்படின்னா எனக்கு டினாமினேட்டர்ல இருக்கிறது எப்படி வேணும், ஹையஸ்டா வேணுமா? ஸோ அப்போ ஹெச்சிஎஃப் ஆஃப் ரூம் சைஸ்னா இங்க என்னுடைய டைல் சைஸ். புரியலையா? இங்க பாருங்க, எனக்கு ஒரு நம்பர் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க, 25 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கு, ஓகேவா? ஸோ இன்னொரு நம்பர் வந்து நான் 64 அப்படின்னு வச்சுக்கிறேன். எனக்கு எக்ஸ் அப்படின்றது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஒய். எனக்கு இந்த ஒய் வேல்யூ தான் இந்த 25, 64. இப்போ இந்த எக்ஸ் வேல்யூ, இந்த ஒய் வேல்யூ நான் 25 அப்படின்னு போடுறேன்னு வைங்க, ஒய் ஸ்கொயர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒய் வேல்யூ 25 அப்படின்னு போட்டா இங்க எக்ஸ் வேல்யூ என்ன வரும், எக்ஸ் வேல்யூ 1/5 அப்படின்னு வந்துருமா? எக்ஸ் வேல்யூ 1/5 அப்படின்னு இருக்கும். இப்போ இங்க y வேல்யூ நான் 64 அப்படின்னு போடுறேன். ஸோ 64 அப்படின்னு போடுறப்போ எக்ஸ் வேல்யூ என்ன வந்துடும், 1/8 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ அப்போ எனக்கு இங்க 1/5 பெருசா 1/8 பெருசா? கீழே எனக்கு டினாமினேட்டர் ஜாஸ்தியா இருந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த நியூமரேட்டர் கம்மியாக போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை தான் நான் இங்கே அப்ளை பண்ணுறேன். இங்கே என்ன வந்து எனக்கு லீஸ்ட் நம்பர் ஆஃப் டைல்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ டைல் சைஸ் வந்து எனக்கு ஜாஸ்தியாக இருக்கணும். ஸோ ஹையஸ்ட் ஹெச்சிஎஃப் ஆஃப் ரூம் சைஸ் அப்படின்னு போடுறோம். இப்போ ரூம் சைஸுமே நமக்கு என்ன இருக்கு, மீட்டர் சென்டிமீட்டர்ல இருக்கு. ஏதாவது ஒரு யூனிட்டா கன்வெர்ட் பண்ணிக்கணும். நான் மீட்டரை சென்டிமீட்டரா கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். மீட்டர் பெரிய யூனிட் இல்லையா, சென்டிமீட்டர் இருந்தது நம்ம பாக்ஸ்குள்ள இருக்கிற சின்ன ஸ்கேல் மாதிரி. ஸோ அப்போ மீட்டர் பெரிய யூனிட், மீட்டரை சென்டிமீட்டரா மாத்துறப்போ நான் மல்டிப்ளை பண்ணணும், சென்டிமீட்டரை மீட்டரா மாத்துறப்போ டிவைட் பண்ணணும். ஸோ இதுதான் லாஜிக். பெரிய யூனிட்ல இருந்து சின்ன யூனிட்டா மாத்துறப்போ மல்டிப்ளை பண்ணணும், சின்ன யூனிட்ல இருந்து பெரிய யூனிட்டா மாத்துறப்போ டிவைட் பண்ணணும். ஸோ அப்போ 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். அப்போ இங்க என்ன வந்துடும், 1800 பிளஸ் 72 அப்படின்னு போட்டா இதுதான் எனக்கு சென்டிமீட்டர்ல வந்துடும். ஸோ 1872 சென்டிமீட்டர். அடுத்து இங்க என்னது, எனக்கு 13 மீட்டர் அப்படின்னா 1300 பிளஸ் 20 which is equal to 1320 சென்டிமீட்டர். நிறைய பேர் யோசிப்பீங்க 1300 பிளஸ் 20 ஸோ 1500. நோ, 1300 பிளஸ் 200 தான் 1500. இங்க 1320. நான் எல்லாரும் பண்ற காமன் மிஸ்டேக்கை தான் சொல்றேன். நான் உங்களை வந்து என்ன பண்ணல அப்படின்னா டிகிரேட் பண்ணல, சரியா? ஸோ அவசரப்பட்டு அதை பண்ணக்கூடாது, 1500 அப்படின்னு போட்டுருக்காரு. அப்போ எனக்கு இங்கே ரூம் சைஸ் என்ன வந்துருச்சு, 1872 இன்ட்டு 1320 டிவைடட் பை ஹெச்சிஎஃப் ஆஃப் ரூம் சைஸ். அப்போ 1872 உடைய பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் எனக்கு 1320 உடைய பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணாதான் நமக்கு ஹெச்சிஎஃப் என்னன்னு கிடைக்கும் இல்லையா? ஸோ பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணலாமா? 2 டேபிள்ல பண்றோம் அப்படின்னா என்ன வரும், 9ல 18, 3ல 6, மிச்சம் 1, ஸோ 936. திரும்ப 2 டேபிள்ல பண்றப்போ 4 2s are 8, மிச்சம் 1, 6ல 12, மிச்சம் 1, ஸோ 8. திரும்ப 2 டேபிள்ல பண்றப்போ 2 3 4 இல்லையா? ஸோ திரும்ப 2ல பண்றப்போ 1ல 2 1ல 2 1 1 7. ஸோ அடுத்து இது 3 டேபிள்ல போகும், 3 3s are 9, மிச்சம் 2, ஸோ 9 3s are 27. திரும்ப 3ல போடுறப்போ 13 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ 13 20 ஈவன் நம்பர். ஸோ 2ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம், 6ல 12, மிச்சம் 1, ஸோ 6ல 12 0. திரும்ப 2 டேபிள்ல போறப்போ 330. ஸோ இது வந்து 3 டேபிள் 110 அப்படின்னு வந்துடும். ஸோ இங்கே 2 டேபிள் அப்படின்னா 5ல 10, மிச்சம் 1 5. ஸோ அடுத்து 5 டேபிள்ல போறப்போ 11 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ அப்போ 1872 நம்ம எப்படி எழுதலாம், 1872 2 power 4 இன்ட்டு 3 ஸ்கொயர் இன்ட்டு 13. இங்க 1320 எப்படி எழுதலாம், 2 power cube 3 இன்ட்டு 5 இன்ட்டு 11. ஸோ இப்போ HCF அப்படின்னா என்னது, எனக்கு ஸ்மாலஸ்ட் பவர் ஆஃப் காமன் மல்டிபிள். இங்க காமன் மல்டிபிள் என்ன இருக்கு, 2. 2க்கு ஸ்மாலஸ்ட் பவர் 2 கியூப். அடுத்து என்ன இருக்கு, 3 இருக்கு. 3யோட ஸ்மாலஸ்ட் பவர் ஒரே ஒரு 1 தான். அப்போ 2 கியூப் இன்ட்டு 3, 2 கியூப் 8, 8 இன்ட்டு 3 24. அதான் நம்மளுடைய HCF அப்படின்னு கிடைச்சிக்கும். ஸோ அப்போ HCF எனக்கு என்னது 24. டைல் சைஸ் ஸ்கொயர் டைல், ஸோ ஸ்கொயர் டைலுடைய ஏரியா A இன்ட்டு ஏவா, அப்போ 24 இன்ட்டு 24 அப்படின்னு இருக்கும். ஸோ 24 இன்ட்டு 24. இப்போ இதை என்ன பண்ணலாம், நம்ம 12 டேபிள்ல கேன்சல் பண்றோம்னு வைங்க. 12 2s are 24. இங்க 1ல 12, மிச்சம் 1, திரும்ப 1ல 12 0 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், 2 டேபிள்ல இதை கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா 5ல 10, மிச்சம் 1 55 அப்படின்னு வரும். ஸோ திரும்ப 12 டேபிள்ல இங்க ட்ரை பண்றப்போ இங்க 2 அப்படின்னு வந்துருமா. இங்க என்னது 1ல 12, மிச்சம் 6. ஸோ 12 5s are 60, ஸோ 72 அப்படின்னா 12 இன்ட்டு 6ல 72. ஸோ திரும்ப இதை 2 டேபிள்ல நான் கேன்சல் பண்றேன் அப்படின்னா 7ல 14, மிச்சம் 1 8. ஸோ 78 இன்ட்டு 55. இதுதான் என்னுடைய நம்பர் ஆஃப் டைல்ஸ். ஸோ 78 இன்ட்டு 55 நீங்க ஸ்ட்ரைட்டாவே என்ன பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணலாம்.
இல்லைனா 78 into 50 அதுக்கப்புறம் 78 into 5 பண்ணிட்டு ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 78 into 5னா 8 5s are 40, ஸோ 4 இருக்கும். அதுக்கப்புறம் 7 5s are 35, 35 plus 4 39. ஸோ இங்கேயும் அதே 390 தான், பட் இங்கே 50 இல்லையா, ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு 0. அப்போ இங்கே 0 9 12 1, so 4290 number of tiles we need to pave a rectangular courtyard. Okay, so answer வந்து 4290 number of tiles. So next question போலாமா? So next question என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. Find the largest number on which dividing 1251, 9377 and 15628 leaves a remainder 1 2 3 respectively. Find the largest number. இங்க clue word largest. So largest அப்படினா HCF. We got it right. So HCF of a given number direct எடுக்கணுமான்னு கேட்டா இல்ல. எனக்கு என்ன வேணும் அப்படின்னா leaves a remainder 1 2 3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எனக்கு exactly divisible வேணும் அப்படின்றப்போ நம்ம இங்க என்ன பண்ணணும், இந்த 1 2 3 மைனஸ் பண்ணிட்டு வர்ற நம்பரோட HCF. ஓகேவா? ஸோ அப்போ on dividing 1251 leaves a remainder 1 னா, ஸோ 1251 minus 1 1250. அடுத்து 9377 on dividing 9377 leaves a remainder 2. அப்போ 9375 minus 2. இங்க என்ன பண்ணும் minus 3. So 15625. So இந்த நம்பர்ஸ் உடைய HCF தான் எடுக்கணும் இந்த மாதிரி क्वेश्चंस्க்கு. So புரியுதா? So அப்ப இங்க என்னது HCF of 1250. So இத நீங்க ட்ரை பண்ணி பார்க்கறீங்களா? So HCF of 1250 1375 15625. மேம் நீங்க கஷ்டமான சம்லாம் எங்களுக்கே கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? ஸோ 9375 இது வந்து 9375. ஸோ நானே சால்வ் பண்ணுறேன். HCF தானே வேணும். ஸோ 1250 5 டேபிளில் போடுறோம் அப்படின்னா என்ன வந்துடும், 2ல் 10 மிச்சம் 2, ஸோ 250. திரும்ப 5ல் போடுறப்போ 50, திரும்ப 5ல் போடுறப்போ 10, திரும்ப 5ல் போடுறப்போ 2 அப்படின்னு கிடச்சிடும். ஸோ அடுத்து 9375. ஸோ 9375 5 டேபிளில் போடுறப்போ என்ன வரும், 1ல் 5 ரிமைனிங் 4, ஸோ 8 5s are 40 ரிமைனிங் 3, ஸோ 7 5s are 35 ரிமைனிங் 2, ஸோ 1875. திரும்ப 5 டேபிள்னா 3 5s are 15, ஸோ ரிமைனிங் 3, 7 5s are 35 ரிமைனிங் 2 அப்படின்னா 375. திரும்ப 5 போடுறப்போ 7ல் 35 மிச்சம் 2, ஸோ 75. திரும்ப 5 போடுறப்போ 1ல் 5 ரிமைனிங் 2 இருக்கும், ஸோ 5. திரும்ப 5னா 3. அடுத்து 15625. இங்கே 5 அப்படின்னா 3ல் 15, 1ல் 5 மிச்சம் 1, 2ல் 10 ரிமைனிங் 2, ஸோ 3125. திரும்ப 5 போடுறப்போ 6ல் 30 மிச்சம் 1, 2ல் 10 மிச்சம் 2, ஸோ 625. 625னா 5 1 1 2 2 125. திரும்ப 5 அப்படின்னு போடுறப்போ 225. திரும்ப 5ல் போடுறப்போ 5. ஸோ அப்போ இங்கே எப்படி எழுதலாம், in terms of 2 into 5 power 4. இங்கே வந்து 3 into 5 power 5. ஏன்னா 5 5s இருக்குல்ல, ஸோ இதை எப்படி எழுதலாம், 1 2 3 4 5 6, ஸோ 5 power 6. இப்போ இங்க என்ன வேணும்னு சொன்னோம், HCF largest number. ஸோ அப்போ இங்க என்னது, smallest power of common multiple. ஸோ common multiple 5 தான். 5 ஓட smallest power 4. 5 power 4 அப்படின்னா 5 in 5 is 25. 25 into 5 125. 125 into 5 ஆன்சர் வந்து 625 அப்படின்னு கிடைச்சோம். ஸோ டிஃப்ரெண்ட் ரிமைண்டர்ஸ் இருக்கிறப்ப என்ன பண்ணணும், ஃபர்ஸ்டே அந்த ரிமைண்டர்ஸை மைனஸ் பண்ணிடணும். லார்ஜஸ்ட் நம்பர் வேணும்னா HCF, ஸ்மாலஸ்ட் நம்பர் வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்டே மைனஸ் பண்ணிட்டு LCM எடுக்கணும், அவ்வளோதான். So அடுத்த question, in the morning walk 3 persons step off together. Their steps measure 80 cm, 85 cm and 90 cm respectively. Find the minimum distance each should walk so that he can cover the distance in a complete step. So minimum distance இல்லையா, so minimum distance na least common multiple. So LCM, minimum, smallest, so அது எல்லாமே LCM தான். largest, greatest இதெல்லாம் தான் நமக்கு HCF. ஸோ அப்போ LCM எடுக்கணும். எதுக்கு LCM எடுக்கணும், 80 85 90க்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா LCM எடுக்கணும். அதான் நம்மளுடைய ஆன்சர். ஓகேவா? ஸோ 80 எப்படி எழுதலாம், 5ல் எழுதுறப்போ 1ல் 5 மிச்சம் எனக்கு 3 அப்படின்னு இருக்கும், ஸோ 16. ஸோ 16 அப்படின்னா 2 டேபிளில் எனக்கு 8, ஸோ திரும்ப 2ல் 4, திரும்ப 2, ஸோ 2. அதுக்கப்புறம் 85 5 டேபிளில் போடுறப்போ 1ல் 5 மிச்சம் 3, ஸோ 17 ப்ரைம் நம்பர், ஸோ அப்படியே விட்டுருலாம். அடுத்து 90 5 டேபிளில் போடுறப்போ 1ல் 5 மிச்சம் 4 8. ஸோ அதுக்கப்புறம் 5 டேபிளில் போடுறப்போ 3 5s are, சாரி 5 டேபிள் போட முடியாது இல்லையா, ஈவன் நம்பர். ஸோ 2 டேபிள் அப்படின்னு போட்டால் 9, அதுக்கப்புறம் 3 3. ஸோ அப்போ 80 எப்படி எழுதலாம், 80யை 2 power 4 into 5.
85 எப்படி எழுதலாம் 5 into 17. ஸோ நீங்க நீட்டா எடுத்து எழுதணும். மேம் ஏதோ போர்டில் போடுற மாதிரி போட்டுருக்கேன், நீங்க நீட்டா எழுதணும். ஓகேவா? ஸோ 2 into 3 square into 5. ஸோ இப்போ இங்க நமக்கு என்ன வேணும்? எல்சிஎம். எல்சிஎம்னா என்னது? ஹையஸ்ட் பவர் இல்ல கிரேட்டஸ்ட் பவர் ஆஃப் ஆல் மல்டிபிள்ஸ். ஸோ அப்போ 2 power 4. அடுத்து 3ல கிரேட்டஸ்ட் மல்டிபிள் 3 ஸ்கொயர், 5ல ஒரு 5, அப்புறமா 17 அப்படின்னு இருக்கு. ஸோ 2 power 4னா என்னது? 2 cube 8, அப்போ 2 power 4னா 16 into 3 square 9, 9 into 5 45 into 17. ஸோ வரக்கூடிய ஆன்சர் எனக்கு சென்டிமீட்டர்ல வரும். ஏன்னா 80 சென்டிமீட்டர், 85 சென்டிமீட்டர், 90 சென்டிமீட்டர் தான் இருந்துச்சு. ஸோ நம்ம அதுக்கப்புறமா மீட்டர்ல வேணும் அப்படின்னா மாத்திக்கலாம். மீட்டர்ல வேணும்னா என்ன பண்ணணும்? டிவைடட் பை 100 அப்படின்னு போடணும். ஸோ அப்போ நான் மீட்டர்ல கொண்டு வரேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ டிவைடட் பை 100 அப்படின்னு போட்டு எனக்கு ஆன்சர் மீட்டர்ல எடுத்துருவேன். இப்போ நான் 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா இங்க என்ன வரும்? 9, இது வந்து 20 அப்படின்னு இருக்கும். அடுத்து 2 டேபிள்ல கேன்சல் பண்றப்போ இது 8, இது 10. திரும்ப 2 டேபிள்ல கேன்சல் பண்றப்போ இது 4, இது 5 அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போ இங்க 9 4s are 36. ஸோ 17 into 36 divided by 5 அதான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ 36 into 17 என்ன வரும்? 36 into 10 360. ஸோ அடுத்து 36 into 7 அப்படின்னு பண்ணா 6 7s are 42, 4 21 plus 4 25. So 2 11 1. So 6 12 divided by 5 அப்படின்னு இருக்கும். So 6 12 divided by 5 னா 1ல 5 மிச்சம் 1. So 2ல 10, அதுக்கப்புறம் என்னது ரிமைனிங் 1 இருக்கும். 2ல 10 ரிமைனிங் 2 இருக்கும். ஸோ பாயிண்ட் வச்சு 0 அப்படின்னு போடுவோமா? ஸோ 4ல எனக்கு என்ன வந்துடும்? 20 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ அப்போ எனக்கு என்னது? மினிமம் டிஸ்டன்ஸ் they can cover is 122.4 மீட்டர். இதான் நம்மளுடைய ஆன்சர். அடுத்த கொஸ்டின் என்ன இருக்கு? on a morning walk 3 persons step out together and their steps measure 30 36 and 40 centimeter. What is the minimum distance each should walk show that each can cover the same distance? So minimum distance இங்கேயும் LCM தான். ஸோ இங்க பாருங்க 2019ல கேட்ட கொஸ்டின். ஸோ இதை என்ன பண்ண போறீங்க? you are going to practice this question. ரைட்டா? ஸோ ரிமைனிங் 16 17 18 நாளைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம். ஸோ நாளைக்கு மார்னிங் கிளாஸ்ல இது 3 சம்ஸையும் பார்த்துட்டோம் அப்படின்னா ஈவினிங் கிளாஸ்ல புது கான்செப்ட் என்னது? irrational numbers பார்க்க போறோம். சரியா? ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த டைம் நம்ம ஏர்லியராகவே ஸ்டார்ட் பண்ணிக்கோ. ஸோ ஃபுல் சாப்டர்ஸையும் கவர் பண்ண போறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம்.